தமிழகத்திலையும் சரி, சென்னைக்கு பக்கத்தில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயமாகுங்க. வந்தார வாழ வைக்கும் என்ற சொல் வழக்கே இந்த கோவிலுடைய பெருமை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலை பற்றி அறியாத தகவல்கள் என்ன, இந்த ஆலயத்தில் சென்று வழிபட்டால் என்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையோ சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, திருமண வரன் நிச்சயம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளிக்கொண்டே போய்கொண்டு இருக்குதா, சுயஜாதகம் பார்க்க விரும்புகிறீங்களா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தையும் கந்தன் பாதம் கனவிடும் காக்கும் என்ற வாசகத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்திலையும் சரி, சென்னைக்கு பக்கத்தில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகன் கோவிலில் ஒன்று தாங்க வல்லக்கோட்டை முருகன் கோவிலாகும். வந்தார வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை என்ற சொல்வழக்கே இந்த கோவிலுடைய பெருமை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய வல்லக்கோட்டை ஸ்ரீ முருகன் கோவிலாகுங்க. இந்த ஆலயம் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆலயம்தாங்க. இருந்தாலும் கோவிலுடைய சிறப்பு மகிமையை பற்றி நிறைய பேருக்கு முழுமையாக தெரியாதுங்க. மேலுமே வல்லக்கோட்டை முருகனை தரிசனம்னா என்னென்ன நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இது சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற முருகன் கோவிலாகுங்க. இங்கு கருவறையில் முருகப்பெருமான் 7 அடி உயரத்தில் வள்ளி தேவசேனையுடனும் கிழக்கு நோக்கி அருள் பாலிச்சிட்டு வராரு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியை பக்தர்கள் அன்போடு கோட்டையாண்டவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே போல் மூலவர் இங்கு சுப்பிரமணிய சுவாமி ஆவாருங்க. இந்த ஆலயத்துடைய தலை விருச்சகம் பாதிரி மரமாகும். தீர்த்தம் பார்த்திங்கன்னா வஜ்ர தீர்த்தம், இந்திர தீர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இதனுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு எதிரில் 2 மயில்கள், 5 நிலை ராஜகோபுரம், அர்த்த மண்டப தூண்களில் காமாட்சி தவம் செய்வது போலவும் ராமன் அனுமனை தழுவது போலவும் சிற்பங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் அகத்தியர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் திருமேனிகள் உட்பிரகாரத்தில் அமைஞ்சிருக்குது. புராண கதைகளின்படி வல்லன் என்ற அசுரனை முருகப்பெருமான் வதம் செய்த பிறகு அவன் செய்த தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த ஊருக்கு வல்லன் கோட்டை என்ற பெயர் வைத்தாராமாங்க முருகப்பெருமான். காலப்போக்கில் அதே பெயர் மருவி வல்லக்கோட்டை அப்படின்னும் அழைக்கப்படுது. அதே போல் தேவராஜன் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை இங்கு நிலத்தில் ஊன்றி ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த நீரால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு இஷ்ட சித்திகளையும் பெற்றதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் இல்லைன்னா இந்திர தீர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதே போல் வியாழக்கிழமை முருகப்பெருமானுக்கு வைரம் பதித்த வேல் சாத்தப்படுதுங்க. வியாழக்கிழமை இரவு ஆலயத்தில் தங்கி வஜ்ர தீர்த்தத்தில் குளித்து விட்டு வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வல்வினைகள் அனைத்துமே நீங்கி விடுங்க, மன அமைதியானது கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் 7 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டோம் அப்படின்னா இழந்த செல்வங்கள், வாய்ப்புகள், நிலை மெல்ல மெல்ல நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே அருணகிரிநாதர் திருப்போரூர் தரிசனம் முடித்து திருத்தணி செல்ல விரும்பிய போது இரவில் கனவுல கோடை நகர் குமரன் தோன்றி வல்லக்கோட்டையினை மறந்தாயே என்று கூறி மறைந்திருக்கிறாருங்க. கனவிலிருந்து எழுந்த அருணகிரிநாதர் பார்த்திங்கன்னா திருத்தணி செல்வதற்கு முன்னாடி வல்லக்கோட்டைக்கு வந்து 8 திருப்புகழ் பாடல்களை பாடி முருகப்பெருமான மகிழ்ச்சியடைய செஞ்சிருக்கிறாரு. இளஞ்சி தேசத்து பக்கிரத மன்னன் பார்த்திங்கன்னா அகந்தையால் நாரதரை அவமானப்படுத்தி இருக்கிறாரு. நாடு செல்வம் அனைத்தையுமே இழந்திருக்கிறாரு. தவறை உணர்ந்த துர்வாச முனிவரிடம் சரணடைந்த போது வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
வந்திருக்கிறாரு. அப்படி வழிபட்ட பக்ரதன் அழியாத செல்வமும் நாணமும் பெற்றதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் நேர்த்திக்கடனாக பால் குடம் எடுப்பது, முடுக்கு அணிக்கை கொடுப்பது, காது குத்துவது போன்ற வேண்டுதல்களை பக்தர்கள் நேர்த்திக்கடனாகவும் செலுத்தப்படுவது வழக்கமாகுங்க. திருமணத்திற்காக இந்த கோவிலில் வேண்டிக் கொள்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி விழா, மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை, ஆடி கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், தமிழ் புத்தாண்டு போன்றவைகள் இந்த கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய முக்கிய திருவிழாவாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க. கிழக்கு தாம்பரத்தில் இருந்து முடிச்சூர் ஓரகடம் வழியாக 28 கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்குது. ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் வல்லக்கோட்டை திருத்தலமானது அமைஞ்சிருக்குதுங்க. ஸ்ரீபெரும்புதூர் அருகே வல்லக்கோட்டை முருகன் கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க. 1200 ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 7 அடி உயரத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சுட்டு வராரு. இந்த கோவிலில் தை மாத முதல் செவ்வாய்க்கிழமையான நேற்று அதிகாலை 4:30 மணிக்கு சன்னதியானது திறக்கப்பட்டு மூலவருக்கு பலவிதமான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்களானது நடைபெற்றிருக்குதுங்க. இதனைத் தொடர்ந்து சிறப்பு மலர்கள் அலங்காரத்தில் மூலவர் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிருக்கிறாரு. சஷ்டி மண்டபத்தில் உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சாமிக்கு சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து மயிலிறகு மாலை அலங்காரத்தில் பக்தர்கள் அருள்பாலிச்சிருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் அரோகரா அரோகரா கோஷத்துடன் முருகப்பெருமான வழிபெற்றிருக்கிறாங்க. இளஞ்சி என்ற தேசத்தில் சங்கொண்டபுரம் என்னும் நகர பகிரத மன்னன் ஆண்டு வந்திருக்கிறாரு. இந்த மன்னனை பார்ப்பதற்காக நாரத முனிவர் ஒரு முறை வந்திருக்கிறாரு. ஆணவம் பிடித்த இந்த மன்னனும் நாரதரை கண்டுகொள்ளாமல் போயிருக்கிறாரு. இதனால கோபம் அடைந்த நாரதர் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வனத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறாரு. அங்கு கோரன் என்ற அரக்கன் பல நாடுகளை வெற்றி கண்டிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா அவனை கண்ட நாரதர் பார்த்தீங்கன்னா பகிரதனுடைய ஆணவத்தை அடக்க இவன் தான் சரியான ஆள் அப்படின்னு முடிவு செய்கிறாரு நாரதர். அதற்கு பிறகு அவனிடம் தானே வழியே சென்று, கோரனே, நீ பல நாடுகளை வெற்றி கொண்டிருந்தாலும் இந்த இளஞ்சி நாட்டை வென்றைனா உன்னுடைய திக் விஜயம் நிறைவு பெறும் என்றும் தனக்கு உரியதான பாணியில் சிண்டு முடித்து விட்டிருக்கிறாரு நாரதர். அசுரனும் இளஞ்சி நாட்டின் மீது போர் தொடுத்திருக்கிறாரு. இதை சற்றுமே எதிர்பார்க்காத மன்னன் மிரண்டு போயிருக்கிறாரு. பகிரதன போரில் வெற்றி பெற்ற அசுரன் பார்த்திங்கன்னா நாடு நகரம் என அனைத்தையுமே இழந்த மன்னன் காட்டுக்குள்ளே சென்றிருக்கிறாரு. அங்கு நாரத முனிவர் இருப்பதை பார்த்துருக்கிறாரு. அவரிடம் போய் கேட்டோம்னா நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சென்றிருக்கிறாரு. பகிரதனும் அந்த அடர்ந்த காட்டில் ரொம்ப நேரமாக சிரமப்பட்டிருக்கிறாரு. அதற்கு பிறகு ஒரு வழியாக துர்வாச முனிவர்களை தேடி கண்டுபிடித்து அவரிடம் தன்னுடைய நிலையை பற்றி சொல்லி நாட்டை மீட்க என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. துர்வாச முனிவர் பார்த்தீங்கன்னா மன்னரிடம் வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருந்து இங்கே இருக்கக்கூடிய பாதிரி மரத்தடியில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டினா உன்னுடைய குறைகள் நீங்கி உன்னுடைய வாழ்க்கை வளம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவனும் துர்வாச முனிவர் சொன்னபடி முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறாரு. கொஞ்ச காலம் கழிச்சதும் முருகப்பெருமானுக்கு மன்னரே ஒரு கோவிலை கட்டி வள்ளி தெய்வானையுடன் பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இவர் கட்டிய கோவில் தான் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னும் சொல்லப்படுது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 74 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கக்கூடியது இந்த ஆலயமாகுங்க. 7 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டோம்னா இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் கிடைக்குமாங்க. ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தில் அகத்தியர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் போன்றவருடைய திருமேனிகள் வரிசையாக அமைஞ்சிருக்குதுங்க. பிரகாரத்தில் விஜய கணபதி, சண்முகர், தேவி கருமாரி, உற்சவர் போன்றவரது சன்னதிகளும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஆலயத்தில் கந்த சஷ்டி, மாதாந்திர கிருத்திகை, ஆடி கிருத்திகை, தமிழ் புத்தாண்டு, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்றிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.